ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி பிளான்ட் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாத்துக்குடி பிளான்ட்டிங் வந்து ரீப்ளான்ட்டிங் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் வந்து நம்ம வந்து சாத்துக்குடி வந்து நம்ம வந்து வளர்த்துருக்கோம். வீட்டில் வந்து வளர்த்துருக்காங்க. அந்த வளர்த்த 2 சாத்துக்குடி வந்து நம்ம எடுத்து இன்னொரு செப்பரேட் பக்கெட்டில் நம்ம வந்து வைக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயிலோ கொக்கோபீட்டு கலந்து நான் வச்சுருக்கேன். அந்த பக்கெட்டில் வந்து இந்த செப்பரேட்டாக வந்து இந்த சாத்துக்குடியை வந்து 2 சாத்துக்குடி இருந்தால் இந்த 2 சாத்துக்குடியும் செப்பரேட் பக்கெட்டில் வந்து போட்டு வைக்க போகிறோம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணிலேருந்து நம்ம வந்து சாத்துக்குடி நம்ம வந்து எடுத்து அந்த பக்கெட்டில் நம்ம வைக்கிறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். எடுக்க போது நிறைய சிக்கல்கள் நிறைய இருக்குது. அந்த சிக்கல்கள் பார்த்திங்கன்னா, வேர் அங்கங்கே போயிருக்கு பார்த்தீங்களா. இந்த வேர் அங்கே பின்னி இருக்கும், இந்த வேர் அங்கே பின்னி இருக்கும், 2 வேரும் வந்து பின்னி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம். சில இதில் பார்த்திங்கன்னா வேரும் பிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு ஹோப் தான் எடுத்திருக்கோம். இப்போ எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா. இந்த எடுத்ததை வந்து மோஸ்ட்டாக அந்த அளவுக்கு வந்து போகாது அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ நாங்கள் எடுத்து நம்ம இந்த பக்கெட்டில் நம்ம வைக்க போகிறோம். எடுக்கும்போது நிறைய சிக்கல் தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த வேர் வந்து சில வேர் பிஞ்சிருச்சு, சில வேர் வந்து சரியாக வரல. அப்புறம் இன்னும் பக்கத்தில் வந்து சின்னதாக ஏதோ ஒரு செடி மாதிரி இருந்துச்சு, அந்த வேரில் வந்து பின்னி இருந்துச்சு. அப்புறம் எடுக்கும்போது அந்த வேரும் பிஞ்சிருச்சு. அதெல்லாம் நடந்தோம். சரி, ஓகே, ஒரு ஹோப் இருக்குது. இந்த ஹோப்பில் வந்து நாங்கள் வந்து எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கஷ்டப்படுத்தி இப்போ வந்து அந்த பிளான்ட்டை நம்ம எடுக்கும்போது பக்கத்துலேயே வந்து இன்னொரு சாத்துக்குடி இருக்குது. அந்த சாத்துக்குடி எடுக்க ட்ரை பண்ணுறோம். அது சரி, அடுத்த வீடியோவில் வந்து அந்த சாத்துக்குடி வந்து எடுத்து நான் வந்து வைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டரில் ஒரு சாத்துக்குடி பிளான்ட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட் நம்ம வந்து எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மாவும் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அடுத்து நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். எடுக்க ட்ரை பண்ணும்போது நமக்கு ஒரு இது பக்குன்னு ஆயிடுச்சுன்னா, ஐயோ நம்ம எடுத்து வீணாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு மனசில் ஒரு என்னது, இத்தனை நாளாக நம்ம வளர்த்துருக்கோம், கடைசியாக அதை நம்மளே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அதை வளர விடாமல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அது ஒரு பயம் இருக்குது தான். ஒரு ஹோப் தான். சரி, எடுத்து ட்ரை பண்ணி வச்சுருவோம், இல்லை நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது ரீப்ளான் பண்ணுறது தான். ஏன்னா வந்து ஒரே பக்கெட்டில் வந்து இந்த 2 இதுவுமே இருக்க வேணாம். ஆல்ரெடி நம்ம வந்து ரெட் சாயிலும் கொக்கோபீட்டுன்னு வாங்கியிருக்கோம். சரி, இனிமேல் எல்லா பிளான்ட்டிங் பண்ணும்போது இதே மாதிரி நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான். ஏற்கனவே ஆல்ரெடி நான் வந்து நிறைய பிளான்ட் நான் வந்து வீட்டில் வளர்த்துருக்காங்க. அம்மா எல்லாமே வளர்த்துருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம ஏன் பண்ண வேணாம், நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் இந்த மாதிரி வந்து கார்டனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. சரி, ஓகே, நம்ம வந்து அதை நம்ம கரெக்டாக பண்ணுவோம் சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு இது எடுத்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த ரெட் சாயிலும் கொக்கோபீட்டு கலந்த மண்ணில் வந்து அந்த சாத்துக்குடி பிளான்ட்டை வந்து நம்ம வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சாயிலும் இந்த கொக்கோபீட்டும் இருக்குது பார்த்தீங்களா, கலந்து அதை நான் வச்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கொக்கோபீட்டு இருக்குது. அந்த கொக்கோபீட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நான் வந்து நல்லா தூவி விட போகிறேன். ஏன்னா வந்து கொக்கோபீட்டு அதிகமாக இருக்கணும், ரெட் சாயில் அதிகமாக இருக்கணும். ஆனால் மெயின் ரெட் சாயில். கொக்கோபீட்டும் வந்து அது தண்ணி வந்து நல்லா இழுத்து பிடிக்கிறதுக்காக சொல்லுவாங்க. தெரில எனக்கு கரெக்டாக. நீங்கள் எது தெரிஞ்சால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை, நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. கொக்கோபீட் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து நான் திட்டு வாங்கி தான் பண்ணிட்டு, என்னடா பண்ணிட்டுருக்க, வீடியோ எடுத்துகிட்டு வீடியோ முக்கியமாக இந்த மரம் முக்கியமானு சொல்லிட்டு நல்லா திட்டினாங்க. சரி, ஓகே, வீடியோ நம்ம எடுத்தாகணும். ஏன்னா வந்து இதெல்லாம் ஒரு விலாகாக நம்ம வந்து வச்சுக்கலாம் சொல்லிட்டு தான். ஓகே, ஒரு குட்டி விலாகாக நம்ம வச்சுக்கலாம் சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து விலாக் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, இது வளரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நம்ம போட்டிருக்கோம்.
அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் 2 வீடியோ நான் உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா மறுபடியும் நிறைய சாத்துக்குடி வந்து நம்ம வீட்டில் இருக்குது. அதை வந்து இன்னும் தனித்தனியாக வந்து ஒரு பக்கெட்டில் வைக்கிற மாதிரி, அதில் க்ரோ பேக் வாங்கி வைக்கிற மாதிரி அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து போடுறேன். மறக்காமல் அதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.